Hi students, இந்த வீடியோவில் நம்ம பவர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸோட dominant eigenvalues or numerically largest eigenvalue and the corresponding eigenvector இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட eigenvaluesையும் corresponding eigenvector கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பட் இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பவர் மெத்தட் யூஸ் பண்ணி dominant eigenvalue கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா நமக்கு கரஸ்பாண்டிங்காக 3 ஐஜன் வேல்யூஸ் கிடைக்கும் அண்ட் கரஸ்பாண்டிங் 3 ஐஜன் வெக்டாரும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டாமினன்ட் ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஐஜன் வெக்டார் நமக்கு தேவைப்படும். சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாக்க நம்ம அந்த இனிஷியல் ஐஜன் வெக்டாரை எப்படியெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம்னா 1 0 0 அப்படி சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 1 1 0ன்னு சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 1 1 1 இப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இதை நம்ம இனிஷியல் ஐஜன் வெக்டாராக சூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதில் 2 எலிமெண்ட் 0 இருக்கிறதுனால மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி டாமினன்ட் ஐஜன் வேல்யூ அப்படி கேட்டால் நம்ம வந்து இனிஷியல் ஐஜன் வெக்டார் வந்து 1 0 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த இனிஷியல் ஐஜன் வெக்டாரை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா x1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நம்ம இனிஷியல் ஐஜன் வெக்டார் அஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகணும். அண்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்போதுமே ஏ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a இன்டு x1. சப்போஸ் a வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அப்படி கொடுத்தாக்க நம்ம x1-ஐ இப்படி அஸ்யூம் பண்ணிப்போம், தட் இஸ் 1 0 0. ஸோ இங்கே நம்ம x1க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 0 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். இங்கே a அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த 1 0 0 இதில் வந்து 3 ரோ இருக்குது, ஒரு காலம் தான் இருக்குது, தட் இஸ் 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுனா நமக்கு 3x1ல் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், தட் இஸ் 3 ரோ 1 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 மேட்ரிக்ஸையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வேல்யூ 2 3.5 அண்ட் 6 அப்படி கிடச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேட்ரிக்ஸில் உள்ள இந்த எலிமெண்ட்டில் இருந்து ஹையஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம வெளியில் எடுக்கணும். இதில் உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 6. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா 6ஐ நம்ம அவுட் சைடில் எடுத்துடணும். எந்த நம்பரை நம்ம அவுட் சைடில் எடுக்கிறோமோ அதே நம்பரால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் டிவைட் பண்ணி அடுத்த லைனில் எழுதணும். ஸோ இங்கே நமக்கு 2/6 கிடைக்கும். ரெண்டாவது உள்ள எலிமெண்ட் 3.5 டிவைடட் பை 6 வரும். மூணாவது உள்ள எலிமெண்ட் 6/6 1 கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி அஸ்யூம் பண்ண போகிறோம்னா x2ன்னு அஸ்யூம் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷனில் நமக்கு இந்த x2ங்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் தேவைப்படும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்டு x2 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். தென் இன்டு இதில் இருக்கக்கூடிய இந்த x2ங்கிற மேட்ரிக்ஸ், இந்த 2/3க்கு வேல்யூ நம்ம கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கணும். அண்டு 3.5 டிவைடட் பை 6 அந்த வேல்யூ அடுத்தது அண்டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் வரும். அண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்னா அகெயின் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்தோமோ அதே போல் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளாடி இருக்கிற 3 எலிமெண்ட்டில் எது லார்ஜாக இருக்குதோ அதை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பரை நம்ம வெளியில் எடுத்துட்டு ரிமைனிங் உள்ளதை அப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே எழுதிடணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம x3ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம x2 அண்ட் x3 ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சப்போஸ் x2க்கு வேல்யூவும் x3க்கு வேல்யூவும் சேமாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் x3 தான் ஐஜன் வெக்டாராக இருக்கும். அண்ட் இது அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் ஐஜன் வேல்யூவாக இருக்கும். சப்போஸ் இதில் x2 அண்ட் x3 சேமாக இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ அடுத்த இட்ரேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்டு x3க்கு வேல்யூவாக கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் a அண்ட் x3 ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும்.
அண்ட் அகெயின் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் செய்தது போல் என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 எலிமெண்ட்டில் உள்ள லார்ஜஸ்ட் நம்பரை வெளியில் எடுத்துடணும். அண்ட் ரிமைனிங் உள்ள மேட்ரிக்ஸ் அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை நம்ம x4 அசைன் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம x3 அண்ட் x4 கம்பேர் பண்ணணும். சப்போஸ் x3 அண்ட் x4 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் இந்த x4 தான் ஐஜன் வெக்டர் அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் ஐஜன் வேல்யூ. சப்போஸ் x3 அண்ட் x4 சேமாக இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இப்படி நீங்கள் எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த 2 ஸ்டெப்பில் உள்ள அந்த மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ சேமாக வர்றது வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்க. யூஸிங் பவர் மெத்தட் find the dominant eigenvalue and the corresponding eigenvector of the matrix A equal to 5 0 1 0 minus 2 0 1 0 5. So இந்த மேட்ரிக்ஸோட dominant eigenvalue and the corresponding eigenvector இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், that is 3 row and 3 columns இருக்குது. ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இனிஷியல் ஐஜன் வெக்டார் அசியூம் பண்ணுவோம் x1. ஸோ இங்கே நம்ம x1 எப்படி அசியூம் பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல தான் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம இனிஷியல் ஐஜன் வெக்டாரை 1 0 0 அப்படி நம்ம அசியூம் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்ட்டு x1க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ், இந்த x1 நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்ணுறதுன்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள எலிமெண்ட்டு கூட இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். தட் இஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 5, இந்த 5 கூட இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ராடக்ட் பண்ணுவோம். தட் இஸ் 5 into 1னா 5 தான். தென் ப்ளஸ் இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. ஸோ அந்த 0 செகண்ட் எலிமெண்ட் கூட இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். தட் இஸ் 0 into 0னா 0 தான். ப்ளஸ் இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1, இந்த தேர்ட் எலிமெண்ட் கூட இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1 into 0னா 0. ஸோ நமக்கு 5 + 0 + 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் 5. அதை தான் நமக்கு ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும். அடுத்தது செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இங்கே உள்ள செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு கூட இங்கே உள்ள காலம் எலிமெண்ட் ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 into இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. தட் இஸ் 0 into 1னா 0 தான். ப்ளஸ் -2 into இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. தட் இஸ் 0. அதுக்கப்புறம் இந்த தேர்ட் எலிமெண்ட் 0 into இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0 into 0னா 0. ஸோ மூணுமே நமக்கு 0வாக கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு 0 தான் வரும். அண்ட் அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த லாஸ்ட் ரோ எலிமெண்ட்டு கூட இங்கே உள்ள இந்த ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. ஸோ 1 into 1னா 1. தென் ப்ளஸ் இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0, உள்ள செகண்ட் எலிமெண்ட்டும் 0. ஸோ 0 into 0 0. தென் ப்ளஸ் இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5 அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் 0. 5 into 0னா 0. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 வரும். அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இப்படி மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த மேட்ரிக்ஸில் உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை அவுட் சைடில் எடுக்கணும். இங்கே உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 5. ஸோ அந்த 5ஐ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வெளியில் எடுத்துருக்கிறோம். ஸோ வெளியில் எடுக்கிறப்ப என்ன செய்வோம்னா உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் 5ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 5/5னா 1 கிடைக்கும். அடுத்து 0/5னா 0 தான். தென் 1/5னா 0.2. இந்த மேட்ரிக்ஸை நம்ம x2ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அசியூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a into x2. இந்த a வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸ். x2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த 1 0.2 அந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் அகெயின் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். தென் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேட்ரிக்ஸில் உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இங்கே 5.2. ஸோ இந்த 5.2ஐ நம்ம அவுட் சைடில் எடுத்துடணும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் 5.2ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம x3ன்னு அசியூம் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும்னா x2 அண்ட் x3ஐ கம்பேர் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் x2 அண்ட் x3யில் ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் சேம் தான். பட் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது 0.2, பட் இங்கே 0.4. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்னா a into x3.
தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. x3ங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸ். ஸோ அதை இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் செய்தது போலே இதில் உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 5.4, அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடுறோம். ஸோ அவுட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் தட் இஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸையும் 5.4ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸை நம்ம x4ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா x3 அண்ட் x4 கம்பேர் பண்ணணும். ரெண்டும் சேமாக இல்லை, பிகாஸ் லாஸ்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ இதே போல் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் a இன்ட்டு x4 கண்டுபிடிக்கிறோம். ஸோ a இன்ட்டு x4 கண்டுபிடிக்கிறப்ப லாஸ்ட்டாக நமக்கு 5.6 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குது. இந்த மேட்ரிக்ஸை நம்ம x5ன்னு வச்சுக்கணும். இந்த ஸ்டெப்பில் நம்ம x4 அண்ட் x5 கம்பேர் பண்ணணும். பட் இங்கேயும் அதே போல் லாஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து a இன்ட்டு x5 தட் இஸ் மேட்ரிக்ஸ் a அண்ட் x5ங்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸை நம்ம x6ன்னு எடுத்துப்போம். இப்போ x6 அண்ட் x5 கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் சேமாக தான் இருக்குது, பட் லாஸ்ட் எலிமெண்ட் இங்கே 0.7, இங்கே 0.8. ஸோ அகெயின் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்ட்டு x6 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ், a வந்து கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ வரும். அண்ட் இதில் உள்ள ஹையஸ்ட் வேல்யூ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸை x7ன்னு வச்சுக்கணும். இப்போ x6 அண்ட் x7 கம்பேர் பண்ணுறப்ப இங்குள்ள லாஸ்ட் அண்ட் இங்குள்ள லாஸ்ட் எலிமெண்ட் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேமாக வரலை. அதர் 2 எலிமெண்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ எல்லா வேல்யூவும் சேமாக வர்றது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இட்ரேஷனுக்கு போகிறோம். தட் இஸ் a இன்ட்டு x7 கண்டுபிடிக்கிறோம். ஏங்கிறது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ், x7 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுறப்ப 5.9, 0, 5.5ன்னு கிடச்சிருக்குது. அண்ட் இதில் உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 5.9. ஸோ 5.9 நம்ம அவுட் சைடில் எடுத்துடுறோம். 5.9 நம்ம அவுட் சைடில் எடுக்கிறப்ப இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரையும் 5.9ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம x8ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம x7 அண்ட் x8 கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது பாருங்கள், இங்குள்ள எலிமெண்ட் x7ல் உள்ள எலிமெண்ட்டும் x8ல் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடணும். x8 தான் ஐஜன் வெக்டாராக இருக்கும். அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 5.9 இதுதான் ஐஜன் வேல்யூ, தட் இஸ் டாமினன்ட் அல்லது நியூமரிக்கலி லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூ. 5.9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா which is equivalent to 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ தி லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூ ஹியர் 6 அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இங்கே என்ன இருக்குதுன்னா 1, 0.9 இருக்குது. அண்ட் இந்த 0.9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 which is equivalent to 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஐஜன் வெக்டார் நமக்கு என்ன கிடைக்கும்னா 101ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர்.